ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமோட சிலபஸில் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து கொடுத்தோம். அதில் வந்து இந்த யூனிட் 8 and 9 மட்டும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுலேருந்துமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8ல் வந்து கம்மியான டாபிக் தான் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து நிறைய ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி புக்கு, தமிழ் புக்கு, அப்புறம் எத்திக்ஸ் புக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா புக்கில் இருந்தும் எந்த டாபிக் எங்கெங்கே வருதோ அந்த மாதிரி எடுத்து சூஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஹிஸ்ட்ரி புக் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இலக்கிய வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இலக்கியங்கள் அது தமிழ் புக்கில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் சமுதாய வரலாறுலாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து படிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6th, 1st, 2nd, 3rd 3 டேர்மில் இருந்துமே சில லெசன்ஸ் வந்து இதுக்கு வரும். உங்களுக்கு பேஜ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 7th 3rd டேர்மில் லெசன் 2 140 பேஜ் நம்பர்லையும் இது சம்மந்தமான டீட்டெயில் இருக்குது. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 3 அண்ட் லெசன் 7 படிக்கணும். இது தவிர்த்து 11th and 12th பார்த்தோன்னா 11th எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா? ஸோ எத்திக்ஸ் புக்கில் வந்து லெசன் 1, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5, லெசன் 9 இது எல்லாமே இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் வரும். ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெசன் 5 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல் மட்டும் இந்த டாபிக் இருக்கு. அடுத்து 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லெசன் 3 29 பேஜ் நம்பர்லையும் இருக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து நிறைய லெசன்ஸ்ல இருந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து திருக்குறள் சார்ந்த மொத்தம் 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க திருக்குறளுக்கு கீழே. ஸோ திருக்குறள் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் உள்ள திருக்குறளுக்கு பின்னாடி வந்து நூல்வெளி, அப்புறம் திருக்குறள் சார்ந்த சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்களே அது படிப்போம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு வந்து திருக்குறள்லாம் படிப்போம். 25 அதிகாரங்கள் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப். ஸோ அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி உள்ள அந்த நூல்வெளிகள், திருக்குறள் சார்ந்த கேள்விகள் எல்லாமே படிக்கணும். அண்ட் இந்த 6 டாப்பிக்குக்கும் மெயின்ஸ்லையும் இதே டாபிக் வரும். அந்த மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்த அந்த அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி 6 டாப்பிக்குமே வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கிலேயே ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் வந்து லெசன் 14 படிக்கணும். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில், ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 7 படிக்கணும். அடுத்து அட்வான்ஸ் தமிழ் 11th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழில் வந்து பேஜ் நம்பர் 15ல் படிங்க. அடுத்து 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து 126 பேஜ் நம்பரில் படிங்க. அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த 3 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரும்னா ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து வரும். அண்ட் ஓல்டு புக்லையுமே இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10th லெசன் 9ம் லெசன் 10ம் படிக்கணும். 8th லெசன் 4 படிக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்னா 2005 அந்த டைமில் வந்த புக் இருக்கும் இல்லையா? அதில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த டாபிக் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லையும் இந்த டாபிக் இருக்குது. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலை கிளர்ச்சிகள் பொறுத்தளவுக்கு 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 4, அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் 2 லெசன் 6, லெசன் 9 இதெல்லாம் நியூ புக்கு தான். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் 18 பேஜ் நம்பர் 304 அது படிங்க. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது வந்து புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லையும் 8th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 8லையும் 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 9லையும் இருக்குது. ஓல்டு புக் அதாவது 2005 புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 12th ஓல்டு புக்கு, அதே மாதிரி 6th தமிழ் 7th தமிழ் அதில் இருக்குது. அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கிலையுமே இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லி ஒரு லெசன் வந்திருக்கும் தமிழ் புக்கில். ஓகேவா? ஸோ இது 2 வந்து நியூ புக்கு தான். 6th 7th தமிழ்னு சொல்லணும், இது நியூ புக்கு. இந்த 8th மட்டும் ஓல்டு புக்கு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்லாம் படிச்சிடலாம். அடுத்து வந்து 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அப்புறம் அந்த இயக்கங்களோட கொள்கை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் வந்திருக்கும். இந்த 19 20 நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள் அது வந்திருக்கும். இப்போ பாலிட்டி புக்கில் லெசன் 14, அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 5, லெசன் 10,
அப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் லெசன் 15 லெசன் 9. ஸோ இந்த 3 பாடம் வந்து பாலிட்டி புக்கில் நீங்கள் படிக்கணும். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் வந்து 10th லெசன் படிக்கணும். 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து லெசன் 7 படிக்கணும். இது வந்து நியூ புக்கில். ஓல்டு புக்கில் வந்து 2, 11th ஓல்டு புக்லையும் 12th ஓல்டு புக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து இருக்குது. நீதி கட்சி வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா, நீதி கட்சினே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே இந்த யூனிட் 8ல் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்மியான டாபிக்ஸ் தான். ஆனால் என்ன, ஒவ்வொன்றும் இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா எப்படி கொஷின் இதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுக்கு ஒப்பாய்வு செய்யவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது 9th எக்கனாமிக் டாப்பிக்கில் வந்து லெசன் 1 படிங்க. 10th ஜியாகிரஃபியில் வந்து லெசன் 5, 10th எக்கனாமிக்ஸில் லெசன் 1 ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஓகேவா, 9th எக்கனாமிக்ஸ்லையும் படிக்கணும், 10th எக்கனாமிக்ஸ்லையும் படிக்கணும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 7ல் இந்த பேஜ் நம்பர் மட்டும் படித்தா போதும். அடுத்து தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்புங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல் 58 பேஜ் நம்பர், லெசன் 10ல் 124 பேஜ் நம்பர். அப்புறம் அரசியல் கட்சி, அப்புறம் வந்து இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்பு, தமிழகத்தோட பொருளாதார போக்குகள், தமிழகத்துக்கு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நலத்திட்டங்கள், இதெல்லாம் ஸ்கீம்ஸ் நம்ம வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்தும் படிக்க வேண்டியதாக இருக்கும். அரசியல் கட்சிகளை பொறுத்த அளவுக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் 1 லெசன் 2 பாலிட்டியில், ஓகேவா, பாலிட்டி டாப்பிக்கில். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 3 ஹிஸ்ட்ரி டாபிக். அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் வந்து லெசன் 2 படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் லெசன் 14 படிக்கணும். 12th ஓல்டு புக்கில் வந்து நீதி கட்சி கொடுத்துருப்பாங்களோ, ஏன்னா இங்கே அரசியல் கட்சிகள்னு வரும்போது அதுவும் வரும், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 5 எக்கனாமிக்ஸில் லெசன் 5, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் 11, 10th எக்கனாமிக்ஸில் அகெயின் லெசன் 5. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். அடுத்து வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டத்தோட மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாலிட்டி 11th பாலிட்டி புக்கு லெசன் 13, 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 11, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் 9. இது 3 படித்தா இது கவர் ஆயிடும். தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், நலவாழ்வுனா அந்த உணவு ஊட்டச்சத்து அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த டாபிக்கில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து லெசன் 3, 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5, அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் 2005 புக்லையும் இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அடுத்து 5th டாபிக் வந்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம். பொருளாதார வளர்ச்சினா எக்கனாமிக்ஸ் படிச்சிடணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் வந்து லெசன் 2 புவியியல் கூறுகள். அப்புறம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் 5, 10th ஹிஸ்ட்ரியில் வந்து லெசன் 5, 9th எக்கனாமிக்ஸில் லெசன் 2, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 6. புவியியல் கூறுகள் வர்றதுனால பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் வேணா இப்போ ரீசெண்டாக என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் படிக்கணும். அடுத்து தமிழகத்தின் மின்னாளுகை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டோட வெப்சைட்லேருந்து தான் இப்போ ரீசெண்டாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படிக்கணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 8 and 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் இதோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பிடிஎஃபோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.